நாம் குழந்தையாக இருக்கும்போது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருந்தோம். அறிவு வளர வளர பிரச்சனைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தது. குழந்தை பருவத்தில் ஒரு அடிப்படையான அறியும் தன்மை மட்டும் இருந்தது. அந்த அறியும் தன்மையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயமாக நாம் கற்றுக்கொண்டே வந்தோம். ஒவ்வொரு செய்தியாக சேகரித்துக் கொண்டே வந்தோம். அவைதான் நம்முடைய நினைவுகளாகவும் அறிவாகவும் பதிவாகின்றது. அப்படி பதிவான அறிவும் நினைவுகள் தான் குழந்தை தன்மையை அழுத்தி நம்மை பலவீனப்படுத்துகின்றது. ஆதாம் ஏவாள் கதையிலும் கூட அவர்கள் இருவரும் முதலில் குழந்தை தன்மையுடனே இருந்ததாகவும், பிறகு அவர்கள் அறிவு மரத்தின் பழத்தை சாப்பிட்டதினால் தங்களுடைய குழந்தை தன்மை இழந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதன் பிறகுதான் அவர்களுக்கு நல்லது கெட்டது என்ற பாகுபாடும் விருப்பும் வெறுப்பும் ஏற்படுகின்றது. மேலோட்டமாக பார்த்தால் அறிவு தான் நமக்கு உதவி செய்வது போல் தோன்றும். ஆனால் நம்முடைய உண்மையான நிலை அந்த குழந்தை நிலைதான். அந்த கள்ளம் கபடம் இல்லாத நிலை, நம் மனதின் இயற்கையான நிலை. நம்முடைய அறிவு உலக காரியங்களுக்கு பயன்படலாம், ஆனால் அவை நமது குழந்தை தன்மையே, நமது அடிப்படை தன்மையே பாதித்து விடும்.